பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். பொல்லாதவன் படத்து மூலமா இயக்குனரா தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இப்போ வந்து முன்னணி இயக்குனராக இருக்கவர் தான் நம்ம வெற்றிமாறன். அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் அப்படின்றத தாண்டி இவர் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் இருக்காரு. ஏன்னா இவரோட தயாரிப்பு நிறுவனமான கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி மூலமாக வந்து பல ஹிட் படங்களை தயாரிச்சிருக்காரு. முதல்ல உதயம் NH4 அப்படின்ற படத்து மூலமாக தான் தயாரிப்பாளராக வந்து களமிறங்கினாரு. அதை தொடர்ந்து பொறியாளன், காக்கா முட்டை, விசாரணை, பாரம்னு சொல்லி பல ஹிட் படங்களையும் வந்து தயாரிச்சிருக்காரு. இப்போ இவரோட தயாரிப்பில் கடைசியாக வந்து பேட் கேர்ள் அப்படின்ற படம் தான் உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக படத்தை ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு பையன் வந்து ட்ரிங்க் பண்ணுற மாதிரி இப்படியெல்லாம் காட்டினா ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் ஒரு பொண்ணை நீங்கள் எப்படி காட்டலாம் அப்படின்ற மாதிரி பல எதிர்ப்புகள் வந்துச்சு. முக்கியமாக அந்த பேட் கேர்ள் படத்தை டீசர் ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வெளிவந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்கலாம் பார்த்து கெட்டு போயிடுவாங்க, ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட் கேர்ள் படத்தோட இயக்குனர் ஒரு பொண்ணு அப்படின்றனால நிறைய பேர் இந்த படத்துக்கு ஆதரவாகவும் திரைப்பிரபலங்கள் பேசியிருந்தாங்க. நம்ம வெற்றிமாறன் சாராக இருக்கட்டும், மிஸ்கின் சாராக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு பொண்ணு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு. முக்கியமாக ஒரு படத்தோட ட்ரைலர் டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே அந்த படம் இப்படி தான் இருக்குன்னு ஏன் ரிவ்யூ கொடுக்குறீங்க, ஒரு வேளை படத்தில் வேற மாதிரி காட்டியிருக்கலாம், இல்லை கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து சில தரப்பினர் இல்லை படத்தை ரிலீஸ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல எதிர்ப்புகளை கொடுத்துருந்தாங்க. அப்படி பல தடைகளை மீறி தான் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்காக ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளையும் நம்ம வெற்றிமாறன் வந்து ஈடுபட்டு வராரு. அப்படி வந்து நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து வெற்றிமாறன் அவர்கள் பேசின விஷயம் எல்லாத்தையும் அதிர்ச்சியாக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். டைரக்டரா இருக்கிறது ரொம்பவே சுதந்திரமானது, ஆனா ஒரு தயாரிப்பாளரா இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே வந்து அழுத்தம் நிறைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அந்த பேட் கேர்ள் திரைப்படம் தான் எங்களோட கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியோட கடைசி படம், இதுக்கப்புறம் வந்து கம்பெனி கடையை சாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது இதுக்கப்புறம் ஒரு டைரக்டரா மட்டும்தான் இருப்பாரு, இதுக்கப்புறம் வந்து எந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு, அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து மூட போறாரு அப்படின்ற விஷயத்தை வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து பல பேருக்கு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இவரோட தயாரிப்பு நிறுவனத்துல வந்து விசாரணை இந்த மாதிரி பல ஹிட் படங்கள் தயாரிச்சிருக்காரு அப்படின்றப்போ எதுக்காக அவர் வந்து தயாரிப்பு நிறுவனத்தை க்ளோஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து இந்த பேட் கேர்ள் படத்துக்கு பல எதிர்ப்புகளை தாண்டி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னா அந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனத்தையே இவர் வந்து க்ளோஸ் பண்றாரு அப்படின்றப்போ இவருக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த படத்தை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வெற்றிமாறன் அவர்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட அவரோட டைரக்ஷன்ல வந்து வடச்சென்னை 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம வெற்றிமாறன் அவர்களே வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்கிறார் அப்படின்றப்போ கண்டிப்பா அது நல்ல படமா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்து மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.